வணக்கம் தெய்வமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் இருக்க விநாயகர் கோவில் எப்படி இருக்குது சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்திருந்தேன். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்கள் நிறைய இருக்கிறதுனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர், அப்புறம் இந்த புத்தர் இந்த மாதிரி கோயில் தாங்க நிறைய இருக்குது. நம்ம விநாயகர் கோவில் எப்படி இருக்குது சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தேன். எல்லாம் சேமாக தான் இருக்குது. நானும் இந்த விநாயகர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேண்டுதல் ஒன்று போட்டுக்கினேன். ஒரு 1000 சப்ஸ்கிரைபராச்சும் வந்து நல்லா இருக்குமே சொல்லிட்டு வருதா பார்ப்போம். அப்புறம் இந்த விநாயகர் கோயில் சுற்றி காட்டுறேன் பாருங்கள். இது சுற்றி ஒரு குளம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க இந்த மண்டபத்தை சுற்றி. இதில் தாமரை இலை அதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த கோயிலுக்கும் நம்ம கோயிலுக்கும் இருக்க ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, இவங்க படைக்கிற இந்த பிரசாதம் மட்டும்தாங்க. நம்ம ஊர்லயா இருந்தா என்ன பண்ணுவோம், இப்போ விநாயகருக்கு அப்படி வந்துட்டா சுண்டல், கொழுக்கட்டை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புளியோதரை, அப்புறமா பொங்கல் சொல்லிட்டு நிறைய வைப்போம். இது மட்டும் இல்லாமல் இந்த லட்டு ஐட்டம், அப்புறம் ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வாங்கி வைப்போம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 10 ரூபா ஜூஸு இதெல்லாம் வாங்கி வச்சு கதையை முடிச்சிடுறாங்க. பார்த்தீங்களா, 10 ரூபா ஜூஸ் தான் நிறைய இருக்குது. இந்த கோயில் எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.